நான் உங்கள் மதிமாறன். இப்போது இன்றைக்கி சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அல்லோலப்பட்டு ஒரு இதை சொன்னான் எனக்கு. அப்போ கேட்டுகிட்டே இருந்தோன்னே இந்த பதிவை போடுமான்னு தோணுச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கான். கோயிலுக்கு போனால் கூட்டம் நிறையா இருந்துச்சான். 100 ரூபா லைனில் நின்ன மக்கா அதிலே நின்று ரொம்ப தூரம் சுற்றினேன். அப்படின்னா அடுத்த சாமியை பார்த்தாலும் அங்கே போய் தரிசனம் சரியாக பார்க்க முடியல, ரொம்ப நேரம் ஆகிட்டு அப்படின்னா. அடுத்தப்போ வந்து அவன் பேசிகிட்டே வெளியே நிற்கும்போது வந்து ஒரு ஆள் சொன்னாரான், 1000 ரூபா கொடுத்து நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் சாமியை அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஏமாத்துறாங்க இவங்க, சாமி பேரை சொல்லி எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், பொது தரிசனம்னு ஒன்று வச்சுருந்துருப்பாங்களா, அதில் ஏன்டா போகலை அப்படின்னு. உடனே வந்து நான் சீக்கிரம் போகணும் அதனால் போனேன் அப்படின்னா. சீக்கிரம் போகணுன்னா நீ துட்டு கொடுக்குற, அது அவங்க தப்பு கிடையாது. துட்டு வாங்குறவங்க தப்பு கிடையாது, கொடுக்குறவங்க தப்பு தான். 1000 ரூபா கொடுத்துருக்காங்களா அந்த ஆள், அவர்கிட்ட இருந்திருக்கு கொடுத்துருக்காரு, வாங்கப்பட்டவன் வாங்கியிருக்கான். அதே போல் வந்து துட்டே கொடுக்காம எல்லாருமே நம்ம பொது தரிசனம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் அவங்க திருப்பி துட்டு கேட்பாங்களா, லைன் வைப்பாங்களா? இல்லை தானே. கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும்போது தான் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்போ பூரா நம்ம மேலே வச்சுட்டு அவங்கள சொல்லி என்ன தப்பு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.